இவ்வாறாக பக்தியின் சிறந்த பாவத்தோடும் முழுமையான சரணாகதியோடும் வீட்டில் இருந்தபடியே இறைவனை நாம் வணங்கினால் இறைவன் நமக்கு அருள்பாலிப்பார் என்பது நிச்சயம். எனவே வீட்டில் இருந்தபடியே இறைவனை வணங்குவதே சிறந்தது. ஆகவே இறைவனை வணங்குவதற்கான சிறந்த இடம் வீடுதான் என்று எங்கள் அணியினர் பக்கமே தீர்ப்பை வழங்கி எங்களுக்கு வெற்றிக்கனியை தரவிருக்கும் நடுவர் பெருந்தகையே, தங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தையும் மனமார்ந்த நன்றியையும் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இங்கு இந்த அவையில் அமர்ந்திருக்கும் என் குடும்ப அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, கடிகாரம் உள்ளாவது நின்றால் நிற்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஓட்டமோ நிற்பதே கிடையாது. ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதற்கு ஓடுகிறோம் தெரியாது, ஏன் ஓடுகிறோம் புரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஓட்டத்தை எப்படி என்று நான் விவரிக்கட்டுமா? நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நாங்க காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். 6 மணிக்கு குழந்தைகளுக்கு டியூஷன், 7 மணிக்கு பாட்டு கிளாஸ், 8 மணிக்கு ஆட்டோ வந்துடும். அதுக்குள்ள டிஃபன் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். அவருக்கு 9 மணிக்கு ஆபீஸ். அப்பாடான்னு உட்காந்தா 10 மணி ஆயிடுது. நாங்க வேலைக்கு கிளம்புற நேரம் வந்துடுது. நல்ல வேலை, இந்த சமயத்துல கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நடுவர் அவர்களே. ஏன்னு தெரியுமா? நல்ல வேலை, மூச்சு காத்தாவது தானா வந்து தானா போகுது. இல்லன்னா அதையும் நாங்க தான் கவனிச்சுக்கணும்னு இறைவன் வச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மூச்சு விட கூட நேரம் இருக்காது நடுவர் அவர்களே. இது பட்டிமன்றம் பேசுறதுல சந்தோஷம். அதுக்கு நேரம் இல்லைன்னா இதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களே, சந்தோஷம். நடுவர் அவர்களே, மூச்சு விடவே எங்களுக்கு நேரம் இல்லையே, கோயிலுக்கு போக எங்க நேரம் இருக்கும்? அதுவும் எங்க வீட்டுல இருந்து கோயிலுக்கு போகணும்னா நான் 6 கிலோமீட்டர் போகணும் நடுவர் அவர்களே. அப்படியே கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில்ல கூட்டத்துல இடிபட்டு மிதிப்பட்டு வருபட்டு பாடுபட்டு சரி அப்படின்னு சாமி சன்னதி கிட்ட போய் நின்னா அங்க ஜரகண்டி ஜரகண்டின்னு 4 பேரு. அப்பா எப்படியோ கோயிலுக்கு போயிட்டு, அது எப்படி அவசர அவசரமா கோயிலுக்கு போய் அவசர அவசரமா பிரகாரத்தை சுத்தி வந்து அவசர அவசரமா கற்பூர தீபாரதனைய கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டு அவசர அவசரமா விபூதி குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கிட்டு அவசர அவசரமா ஆட்டோ ஏறி அவசர அவசரமா பஸ் ஏறி அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தா நடுவர் அவர்களே, ஏண்டா கோயிலுக்கு போனோம், ஏண்டா கோயிலுக்கு போனோம்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா? தோணாது, பயப்படாது. வீட்டுல இருந்தே சாமி கும்பிட்டுருக்கலாம்னு உங்க எல்லாருக்கும் தோணுமா தோணாதா? அதனாலதான் வீட்டுல இருந்தபடியே மனப்பூர்வமா நாம மன நிம்மதியோடும் இறைவனை வணங்கினா அதுவே மிகச்சிறந்ததுன்னு நான் சொல்ல வரேன். கீதையிலேயே கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு பழம் ஒரு தோயம் புஷ்பம் எனக்கு போதும்னு, அதுவே எனக்கு சந்தோஷம்னு. அதனால வீட்லயே நாம ஒரு சாமி படத்தை வச்சு நமக்கு தெரிஞ்ச பூ போட்டு தெரிஞ்ச மந்திரம் சொல்லி தெரிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு வச்சு இறைவனை வணங்கினா இறைவன் நமக்கு இவரும் தெரிஞ்ச பக்தர் தானேன்னு அருள் செய்வாரா மாட்டாரா? ஆதலால இறைவனை வீட்டில் இருந்தபடி வணங்குவதே சிறந்தது. நடுவர் அவர்களே, நாங்க சமையல் செய்யும் போது மந்திரம் சொல்லிக்கிட்டே சமையல் செய்யறோம். அப்ப அது பிரசாதமா ஆயிடுது. தண்ணியை கொண்டுட்டு வரும்போது மந்திரம் சொல்லிக்கிட்டே தண்ணியை எடுத்துட்டு வரோம். அப்ப அது தீர்த்தமா ஆயிடுது. சாமி மேல தண்ணியை ஊத்தும் போதும் மந்திரம் சொல்லிக்கிட்டே செய்யறோம். அப்ப அது அபிஷேகமா ஆயிடுது. அதனால எங்க வீடே கோயிலா மாறி போயிடுது நடுவர் அவர்களே. இப்ப சொல்லுங்க, வீட்டுல இருந்து இறைவனை வணங்குவது தானே சிறந்தது? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நாம வீட்டுல இருந்தபடியே இறைவனை வணங்கினா ஒரு நொடிய கூட இறைவனை விடாம நம்ம பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சென்று சேருவதற்கான சிறந்த வழியும் அதுதான். ஒரு உண்மையா நடந்த நிகழ்ச்சிய இங்க நான் பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறேன். இது வாரியார் சுவாமிகள் சொன்ன கதை தான். முருகம்மைன்னு ஒரு முருக பக்தை இருந்தாங்க.
அவங்களுக்கு முருகன்னா கொள்ளை பிரியம். எப்பயுமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இறைவனை வீட்டில் இருந்தபடியே வணங்கிக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிட்டாரு. இந்த சமயத்துல அவங்க வீட்டுல முருகம்மைய அவங்களோட மாமியாரும் நாத்தனாரும் கொடுமையோ கொடுமை பண்ணாங்க. கொடுமைன்னா கொடுமை, அவ்வளவு கொடுமை. ஒரு நாள் கொடுமை எல்லை மீறி போயிடுச்சு. முருகம்மையோட மாமியார் முருகம்மையோட கைகளையே வெட்டிட்டாங்க. ஆனாலும் வீட்டில் இருந்தபடியே பொறுமையோடும் மன நம்பிக்கையோடும் இறைவனை வணங்கிய முருகம்மைக்கு வீட்டிற்கே வந்து முருகப்பெருமான் காட்சியும் கொடுத்து கைகளையும் கொடுத்து மோட்சமும் கொடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களே, இப்ப சொல்லுங்க ஆதீனரே, இறைவனை வீட்டில் இருந்தபடியே வணங்குவதுதான் சிறந்தது. எனவே இறைவனை வீட்டில் இருந்து வணங்குவதுதான் சிறந்தது. ஆகவே இறைவனை வணங்குவதற்கான சிறந்த இடம் வீடுதான், வீடுதான், வீடுதான் என்று எனக்கு வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் இந்த அவையினராகிய என் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சும்மா அதிர்தில்ல, வந்து நின்ன உடனே அதிர்தில்ல. இந்த அதிர்ச்சியெல்லாம் தாங்க போகிறாரா, இன்னும் நமக்கு தரப்போகிறாரா? நாம் கோவிலுக்கு சென்று வணங்குவதுதான் சிறந்தது என்று கர்ஜிக்க வருகிறான் திருமதி லட்சுமி ராஜா. ஜெய் வாசவி, ஜெய் வாசவி, ஜெய் வாசவி, ஜெய் வாசவி என்றது எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று மந்திரத்தை சொன்னதே நம்ம இறைவன் தாங்க. அதனால ஜெய் வாசவி ஒரு தடவை சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் வந்து இறைவனை கோவிலில் சென்று வணங்குவதுதான் சிறந்தது என்று பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, சிறந்த தலைப்பிற்கும் சிறந்த முறைக்கும் சிறந்த அவையினர் அவர்களுக்கும் சிறந்த நடுவர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் சிறியோர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் முப்பெரும் தேவியர்கள் அனைவருக்குமே என் முதற்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எடுத்த உடனே வந்துடுச்சு. நீங்க படிச்சிருக்கீங்களா? ஒரு 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க. அது அதிகம்லாம் 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். சரி, நீங்க படிச்சிருக்கீங்க, 1ஓ 2ஓ படிச்சிருக்கீங்க வச்சுங்க. அத வீட்டுல படிச்சீங்களா இல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களா? வீட்டுல எல்லாம் படிச்சா அது 1ஆம் கிளாஸ் கிடையாது, ஸ்கூலுக்கு போய் படிச்சா 1ஆம் கிளாஸ். பாத்தீங்களா, எதுக்குங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பசங்களை 2 வயசு 2.5 வயசு ஆன உடனே கிட் கிளாஸா பேபி கிளாஸா எதுக்கு நம்ம அனுப்பி விடுறோம்? அங்க போனாங்க பசங்க மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து, வீட்டுல அடங்காத பிள்ளைங்களும் மற்ற பசங்களோட சேர்ந்து அடங்கி பேசி விளையாடி பழகி சிரித்து எல்லாத்துக்குமே கத்துக்குங்க. அது போலதாங்க நம்ம கோயிலுக்கு போறதும் வீட்டுல சாமி கும்பிடுறதும். எதிரணியில இருக்கிறவங்க பேசினாங்க, வீட்டுல சாமி கும்பிடுறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, நம்மளால வீட்டுல சாமி கும்பிட முடியுமான்னு சொல்லி. சரி, அவங்க சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சரி ஒரு விளக்கேற்றி நம்மளால முடிஞ்ச ஒரு சகஸ்ர நாமத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்து ஒரு 10 சகஸ்ர நாமத்தை சொல்லுவோம். உடனே தெருவுல பால்காரன் வருவான், அம்மா பால் அட்டணும், இத வந்துட்டே உடனே போய் பாலை வாங்கிட்டு வந்து வைப்போம். சரி, இப்பவாவது நம்ம உட்காந்து ஒரு நாமத்தை பத்தி சொல்லலாம்னு நினைப்போம். உடனே காய்காரன் வருவான், அம்மா காயின்னு சொல்லுவான். ஓ வந்துட்டே உடனே போய் காயை வாங்கிட்டு வந்து வைப்போம். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இப்பவாவது இறைவா எனக்கு ஒரு நேரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா நம்ம வீட்டு குக்கரே விசில் அடிச்சு நம்மள வா வா வான்னு கூப்பிடுங்க. இது என்னங்க இது? சரி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சரி இப்பவாவது உட்காந்து ஒரு நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு உட்காரோம் பாருங்க. நம்ம ஹீரோ வருவாருங்க. வந்த உடனே அங்க வரும்போதே ஏ காஃபி அப்படின்னு வருவாருங்க. அவர் சொல்றது ஏ காஃபியா பி காஃபியா சி காஃபியா ஒண்ணுமே தெரியாதுங்க. சரி இருக்கட்டும் சொல்லிட்டு போய் காஃபி கொண்டு வர போவாங்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து டீய சவுண்டா வச்சுக்குவாருங்க. அவரிடம் போயிட்டு கொஞ்சம் டீயை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அங்க ஆண்டவர்கிட்ட நம்ம சகசநாமம் படிக்க முடியாது, இவர்கிட்ட தாங்க நம்ம சகசநாமம் வாங்க முடியும். இப்படி பாருங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுல தினம் இப்படி எல்லாம் நடக்குதுங்களா இல்லீங்களா? ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுல சாமி கும்பிட முடியுதுங்களா? நடுவர் அவர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. ஆலயம் என்றால் என்ன, கோயில் என்றால் என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் இல்ல நிறையவே சொன்னாலும், ஆலயம்னா ஆன்மா லைக்கும் இடம் அர்த்தம், கோவில்னா கோ என்கின்ற இறைவன் இருக்கும் இடம் அர்த்தம். அவ்வளவுதாங்க, பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க, 2 பேர் பேசின உடனே கோயிலுக்கு சென்றாதான் இறைவனை பார்க்க முடியும். அப்ப இறைவன் எங்க இருக்காரு? கோயில தானே இருக்காரு. பட்டி
பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சுங்க. நாம ஒருத்தரை பார்க்க போனோம்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க முடியும். அது போலதாங்க இறைவன் இருக்கிற இடம் கோயில். கோயிலுக்கு போனாதானங்க அங்க நடக்கிறங்க கீர்த்தனைங்க, பாட்டுங்க, பஜனைங்க, யாகங்க, ஹோமங்க, உற்சவங்க இதையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுங்க. பக்தர்களோடு பக்தர்களா சேர்த்து இறைவனோடு ஒன்று கலந்து கண்ணார பார்த்து காதால கேட்டு மனசார சேவிக்க முடியுங்க. வீட்டுல இருந்தா இதெல்லாம் சாத்தியமாகுங்களா? நீங்க போய் பாருங்க. அங்க எவ்வளவு ஞானிங்க, எவ்வளவு ரிஷிங்க, எவ்வளவு வேத மந்திரங்க, எவ்வளவு பண்டிதருங்க, எவ்வளவு பக்தருங்க இருக்கிற இடம் தெரியுங்களாங்க. அதனாலதான் அங்க தெய்வ சாலைக்கு அவ்வளவு நிறைஞ்சிருக்குங்க. நம்ம கோபுர தரிசனம் பண்றவே கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கோபுரத்துக்குள்ள இருக்கிற இறைவனையும் பார்க்க போற நாம எவ்வளவு புண்ணியவான்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்க. நீங்க நடுவர் அவர்களே, ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க இப்ப இங்க இருந்து வந்திருக்கீங்க, கபாலீஸ்வரர் பூஜையை பார்க்கவும் கற்பகம்மாள் பூஜையை பார்க்கதான் வந்திருக்கீங்க. எவ்வளவு அற்புதமா இந்த பூஜை நடக்குது, எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறீங்க. இதெல்லாம் வீட்டுல இருந்தா சாத்தியம் ஆகுமான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நடுவர்களே, ஒரே ஒரு உண்மை கதையை நான் சொல்லிக்கிறேன். திருமலை நாயக்கர் மன்னனுங்க, அவர் ரொம்ப தெய்வ பக்தருங்க. ஏன்னா அவர் பேரை மன்னன் பேர் இல்லைங்களா, உடனே சொல்லிட முடியாது இல்லையா? அதனால நம்ம ரொம்ப யோசனை பண்ணி சொல்லணும். இல்லன்னா அரசன் என் பேரை சொல்றதுக்கு இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டு அப்படின்னு போயிட்டு எனக்கு அவர் தண்டனை கொடுத்துருவாருங்க. அதனால அவருடைய பேரை நான் யோசனை பண்ணிதாங்க சொல்ல வேண்டியது. திருமலை நாயக்கர் மன்னன் ரொம்ப தெய்வ பக்தருங்க. அவர் பாருங்க, அவருக்கு தீராத மண்டச்செலி என்ற ஒரு நோய் வந்துருச்சுங்க. அவர் எவ்வளவோ போய் பார்த்தாருங்க, எங்கேயோ டாக்டர் பார்த்தாரு, எந்த இடத்துலயும் அவருக்கு குணமாகவே இல்லைங்க. உடனே என்ன பண்ணாரு, ஆண்டவன் கிட்ட போய் அழுது தான் உயிரையும் மாச்சிக்கலான்ற நிலைமைக்கு அவர் வந்துட்டாருங்க. உடனே ஆண்டவன் என்ன பண்றாரு, பக்தா நீ கலங்காதே, நீ எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி தினமும் சேவிச்சுட்டு வா, உன்னுடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணம் ஆயிடுன்னு சொன்னாருங்க. இவர் நாட்டு மக்களையும் அமைச்சரையும் அனுப்பி உடனே ஒரு ஆலயத்தை எழுப்ப சொன்னாருங்க. ஒரு ஆலயத்தை எழுப்பி தினமும் சேவிச்சுட்டு வந்தாருங்க. நீங்க நிச்சயமா நினைச்சுக்கோங்க, அவருடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுச்சுங்க. ஏன் அந்த ஆண்டவன் என்னுடைய அரண்மனையை நீ சேவித்து எதுக்குங்க சொல்லல? ஆண்டவன் இருக்கிற இடத்துல போய் சேவிச்சாதாங்க நமக்கு மன திருப்தியும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்குங்க. நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறாங்க, அவங்க ரொம்ப உங்களுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே தீர்ப்பை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்டு தீர்ப்பை மாற்றிடாதீங்க. நடுவர்களே, தீர்ப்பை மாற்றிடாதீங்க. தீர்ப்பு எங்க பக்கமே வரணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஜெய் ஜெய் வாக்கு. இவங்க பேசினால அப்புறம் பட்டிமன்றம் முடிஞ்சே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அப்புறம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நல்ல நடுவர் அவர்களுக்கும் நல்ல சபையினருக்கும். நல்ல நடுவர் ஆரம்பமே சொல்லிட்டீங்க, முடிவு கேட்கல. என் கட்சியின் நல்ல துணையோடும் எதிர்கட்சி அணியினரின் எங்கள் அணியின் வெற்றிக்காக தினமும் வீட்டில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வாதத்தோடும் நான் பேச வந்திருக்கிறேன். வீட்டில் பூஜை செய்வதுதான் சிறந்தது. எங்க எதிர்கட்சிக்காரங்க குழப்பவாதிகளா இல்ல நம்ம எல்லாரையும் குழப்பணும்னு இப்படி பேசுறாங்களான்னு தெரியல. கோவிலுக்கு போனா மனம் அடங்கும்னு சொல்றாங்க. எப்படி மனம் அடங்கும்னு எனக்கு தெரியல. ஒரு கியூல போயிட்டு இருக்கோம், பிரசாதம் வாங்கிட்டு போறாங்க. புளியோதரையா? நம்ம போகும்போது புளியோதரை கிடைக்குமா? புளியோதரை முடிஞ்சுட்டா அடுத்தது நல்ல நெய் கேசரி போடுவாங்களா அப்படின்னு இருந்தோம். சரி, இன்னும் ஒரு 4 ஸ்டெப் நோந்தோடனே அந்த அக்கா எப்ப பாரு புது புது புடவையா கட்டிட்டு வராங்களே, ஒருவேளை ஜவுளி கடைக்காரங்களா இருப்பாங்களோ. சரி, அதுவும் போயிட்டு விடுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அட அம்பாள் அப்படி எட்டி பார்ப்போம். பாவி, இந்த டிசைனை நம்ம நேற்று தானே கடையில பார்த்தோம். நம்ம ஹீரோ சட்டம் வாங்கணும்னே வாங்கிக்கலாம்னு சொன்னாரு, அதுக்குள்ள யாரோ வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு போட்டாங்க. இப்படின்னு கோபம், எரிச்சல், பொறாம தாங்க வருது. கோவிலுக்கு போனா எங்க மனசு அடங்குது? நடுவர் அவர்களே, எங்க பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க பாட்டி சொல்ல தட்டாத பிள்ளைங்க நானு. எங்க பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. அடுப்பே திருப்பதி, ஆம்புடையானே அகமுடையானே குலதெய்வம்னு. அத
ரொம்ப ஃபாலோ பண்ணி. சரி, கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, சிறப்பு தரிசனம் 10 ரூபாய். ஐயோ, என்ன காலத்துல இருக்கீங்க? சிறப்பு தரிசனம் 100 ரூபாய். பாத்தீங்களா நடுவர்களே, அதுவே எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆட்டு கோயிலுக்கு போய் ஒண்ணுமே கிடைக்காதுங்க. சரி நடுவர்களே, 100 ரூபாய்க்கு சிறப்பு தரிசனம், 1000 ரூபாய் கொடுத்தா விஐபி தரிசனம், 10,000 ரூபாய் கொடுத்தா மாலை பரிவட்டத்தோட அட்ட மண்டபத்துல உட்காந்து செய்வாங்க. ஒரே 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா திருப்பதியில 3,00,000 ரூபாய். பாத்தீங்களா நடுவர்களே, காலையில இருந்து நீங்க எல்லா விஷயத்திலயும் எவ்வளவு மேம்பாடோட இருக்கீங்க. எங்களுக்கு அது கூட தெரியல. 1,00,000 ரூபாய் கொடுத்தா உதயாஸ்தமன சேவைன்னு பேரு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க நடக்கிற எல்லா சேவையும் பார்க்கலாம். காசு இருக்கிறவங்களுக்கு தான் கோயில் ஆகி போச்சு நடுவரவர்களே. எங்க கோயிலை பத்தி நினைக்கிறது? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்றாங்க. இறைவனை பார்த்திருக்கீங்க நடுவரவர்களே? ஏழைன்னு சொன்னா பார்க்கலாம். நீங்க ஏழைன்னு இல்ல. அப்ப நிச்சயமா ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்க முடியாது நடுவரவர்களே. ஏக்கத்தை தான் பார்க்க முடியும். சரி நடுவரவர்களே, உண்மையான வீட்டில் பூஜை செய்தா நடந்த ஒரு பக்தருக்கு எப்படி வந்து கடவுள் அருள் கொடுத்தாருன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு குயவன் ஒருத்தவன் இருந்தான். அவனுக்கு வந்து திருப்பதி பெருமாளை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. இப்ப நம்மளாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்றோம், எல்லாம் பண்றோம். பொருளாதாரம் கொஞ்சம் நிறையவே இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? வறுமையான சூழ்நிலை வேற. அவனால போக முடியல. ஆனாலும் அவனுடைய இறைவன் மேல இருக்க அவனோட அன்பு வந்து எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு களிமண் வந்து குயவன் வீட்டுல பஞ்சங்களா இல்ல. அந்த மாதிரி கரும்பு சுவைக்க கைக்கூலி வேணுங்களா? அதுவும் இல்ல. அவன் குயவன் இல்லைங்களா? அதனால அந்த அவன்கிட்ட இருக்க களிமண்ணாலே அழகா ஒரு பெருமாள் சிலையை வடிச்சான். பெருமாள் சிலை செஞ்சா மட்டும் போதுங்களா? பூஜை செய்யணும் இல்லைங்களா? பூஜைக்கு என்ன பண்ணுவான்? அதே களிமண்ணால கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பூக்களை பண்ணி பூஜை பண்ணான். நீங்க பிரசாதம் களிமண்ல பண்ணிட்டாங்களோ? பிரசாதம் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. இறைவனுக்கு வந்து நம்மளுடைய தூய்மையான அன்பு தான் தேவை. அவன் வந்து வீட்டிலேயே வந்து களிமண் பூக்களால அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் கோவிந்தா நாமாவளி தான். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு பூக்களை செஞ்சு அர்ச்சனை செஞ்சான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவையினரே நடுவரவர்களே, இது வந்து நடந்தது குயவனுடைய வீட்டுல. அவரு அந்த குயவனுக்கு பெருமாள் எப்படி வந்து முக்தி கொடுத்தாருன்னு தெரியுங்களா? அவருடைய பூஜை எப்படி ஏற்றுட்டாருன்னு தெரியுங்களா? தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்து திருப்பதி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக தங்கத்தாலான பூக்கள் நடுவரவர்களே. அவங்களுக்கு இன்னைக்கு விலையெல்லாம் தெரியல போல இருக்கு. அன்னைக்கு தங்கத்துல பூ வாங்கி கொடுத்துட்டாங்க. தங்கத்தால ஆன பூக்கள் பூஜை செய்யறதுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த சமயம் அவர் வந்து பூஜைக்காக வரும்போது அவரு தங்கத்தாலான பூக்களை பூஜை பண்றதுக்கு முன்னாடியே அந்த களிமண்ணான பூக்கள் இருந்துச்சு. நமக்கே கோபம் வரும். அவருக்கு வராதுங்களா? உடனே யாருங்க இந்த அபவாதத்தை செய்தது கண்டுபிடிங்கள் அப்படின்னு உத்தரவிட்டாரு. இறைவன் வந்து அவருடைய தொண்டைமான் கனவுல வந்து இறைவன் சொன்னாரு, இந்த மாதிரி குயவனுடைய பக்தியை மெச்சிதான் நான் அவனுக்கு முக்தி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க நடுவரவர்களே, காட்டிலோ கோயிலோ எங்கேயும் செய்யல. அவன் செஞ்சது வந்து அவனுடைய வீட்டுல இருந்தபடிதான் அவனுக்கு பெருமாளை வணங்கினாரு. பெருமாள் அவருக்கு முக்தி கொடுத்தாரு. சரி விடுங்க, இதெல்லாம் நாங்க நிறைய படத்துல பாத்துட்டோம் அப்படின்னு நீங்க மைண்ட் வைஸ் சொல்றது கேக்குது. இன்னொரு நடந்த உண்மை சம்பவம் சொல்றேன். பொசஸ்தாய் ஆற்றுல வந்து நெமிலி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருக்கு தெரியுங்களே? அந்த நெமிலியில வந்து ஒருத்தவங்க வீட்டுல வந்து கட்டை விரல் அளவுக்கு பாலா திரிபுர சுந்தரியை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆசிரான மனுஷங்களோட பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டுங்களா? பொசத்தலை ஆற்றுல வந்து நான் வந்து மிதந்து அந்த வீட்டுல வச்சு பூஜை பண்றாரு இல்லைங்களா? அவரோட கனவுல வந்து அந்த பாலா திரிபுர சுந்தரி அம்மாலே வந்து பொசத்தலை ஆற்றுல நான் மிதந்து வரேன், என்ன உங்களோட வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் அந்த மாதிரி பொசத்தலை ஆற்றுல மிதந்து வந்த அந்த பாலா திரிபுர சுந்தரி அம்மனை வச்சு வீட்டுல பூஜை பண்றாரு. ரொம்ப விசேஷமா நடக்குதுங்க. நம்ம சீர்காழி கோவிந்தராஜன்ல இருந்து எல்லா பாடகர்களும் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளும் எல்லாருமே வந்து அந்த அம்பாலை வணங்கி அனுகிரகம் பெற்றுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காஞ்சி பெரியவா எத்தனை தடவை போய் அந்த அம்பாளுக்கு அருள் பெற்றிருக்கா தெரியுங்களா? அந்த பாலா திரிபுர சுந்தரி அம்மனே வந்து வீட்டுல வச்சுதான் வணங்க சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு பெருசு கோவில் கட்டுங்க, இவ்வளவு உயரத்துல வைங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அந்த பாலா திரிபுர சுந்தரியே வீட்டுல
வச்சு வணங்கினதுதான் சிறப்புன்னு சொல்லியிருக்கும் போது நடுவர் அவர்களே, நாமெல்லாம் தினமும் வீட்டில் பூஜை செய்யறவங்க, நமக்கே தெரியாது நம்ம வீட்டை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு போவாங்கன்னு. அதனால நடுவர் அவர்களே, தீர்ப்பு நீங்க எங்க பக்கம் தான் சொல்றீங்கன்னு நம்பிக்கையோடு அமர்கிறேன். திரிபுர சுந்தரியிடம் விண்ணப்பம் வைக்கிறோம். இவங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருந்து முக்தி கொடுங்க சாமி. இவங்க வீட்டுல இருந்து முக்தி கொடுங்க. இவங்க கோயில இருந்து முக்தி கேட்க வர போறாங்க. திருமதி என்எஸ்சி லக்ஷ்மி. ஜெய் வாசலே. முழுமுதற் கடவுளான கணபதியாருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஆடும் மயிலால் உருவெடுத்து அன்று இறைவன் பெருத்தால் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடலவே பொழுதில் சோல் மயிலாபுரி கற்பகமே. ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டுக்காரராக உண்மைக்கு மட்டுமே ஆதரவு கொடுக்கும் நம் அன்பான நடுவர்களுக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைந்திருக்கும் இந்த அவையினருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகங்க, இந்த எதிர்கட்சிக்காரங்க தூங்குறாங்களா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களானே தெரியல. சாப்பிட்டு போய் தூங்குவாங்க. கோவில் தான் சிறந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன சப்பு கட்டு கட்டுறாங்க தெரியுமா? எதிர்கட்சி தோழிகளே, நீங்க ஒரு வீட்டுல அம்பாள் வந்து கனவுல சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனா உலகத்துல எத்தனை கோடி இடத்துல அம்பாள் கடவுள் நேரடியாக பிரத்யட்சம் கொடுத்து நேரடியாகவும் சுயம்புவாக சித்தர்கள் மூலமாக மகான்கள் மூலமாக கனவுல தோன்றி சுயம்புவாக தோன்றி இவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி எத்தனை கோயில் கட்டியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாம பேசுறீங்களே நீங்க. அதுவும் எந்தெந்த இடத்துல? நிலத்துல, நீர்ல, கடல்ல, அப்புறம் மலையில, எல்லா இடத்துலயும் குகையில கூட கட்டியிருக்காங்க. யாரும் ஏற முடியாத மலையில கூட கட்டியிருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இவங்க கோயிலுக்கு போனா புடவைய பாக்குறாங்க, நகைய பாக்குறாங்க, பிரசாதத்தை பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. கோயிலோட அருமை தெரியாதவங்க, கோயிலோட பக்தியை தெரியாதவங்க, மனப்பக்குவம் இல்லாத சில பேரு தாங்க இப்படி எல்லாம் செய்வாங்க. எல்லாரையும் ஒண்ணு சொல்லிட்டாங்க இவங்க. என்ன அவையார் பொண்ணு தெரியாத அவங்க என்ன சொன்னாங்க? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நடுவர் அவர்களே, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவோட பட்டப்பெயர் என்ன? எங்க பட்ட பேரு பட்டிய பேரு எல்லாமே பாகம் அது இதுன்னு இருக்கு. ஆனா உலகத்தினுடைய பூஜை அறைன்னு ஒரு பேரு இருக்கு. அது தெரியுங்களா? என்ன பட்டப்பெயர் தெரியுங்களா ஆன்றோர்களே? உலகத்தின் பூஜை அறை இந்தியா தாங்க. ஏன்னு சொன்னாங்க தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கிற இந்த கோயில் தாங்க அதுக்கு காரணம். இப்பவும் கலியுகத்துல பாருங்க, எவ்வளவு கோயில்ல கடவுள் பிரத்யட்சமாக நேரடியாக வந்து காட்சி கொடுத்திருக்காங்க தெரியுமா? இப்ப நான் ஒரு சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க மெய்சில் எடுத்து பிரமிச்சு போய் உட்கார்ந்துவீங்க. ராஜஸ்தான்ல ஜெய்சல்பூர்னு 100 கிலோமீட்டர்ல இருக்கு தனுஷ் மாதான்னு ஒரு கோயில், அம்பாள் கோயில் உள்ளது. 1965ல இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுக்க வந்துச்சு. ஆனா 1961ல போர் தொடுக்க வரும்போது இந்தியா தோத்துருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப போர் தொடுக்க வந்தப்ப இந்தியாவுடைய எல்லையில 8 ராணுவ வீரர்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த 8 ராணுவ வீரர்கள் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அவங்களால? நேரா தனுஷ் மாதா கோயிலுக்கு சென்றவங்க கண்ணீர் மல்க இறைவனை சரணடைந்தார்கள். அம்பாள் அசரீரியாக வந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நீங்கள் கோயிலுக்குள்ளேயே இருங்கள் என்று சொன்னார். எல்லோரும் கோயிலின் உள்ளேயே பதுங்கிக் கொண்டார்கள். பாகிஸ்தான்காரங்க இப்ப வந்து போர் எடுத்து வந்தாங்க. 1 இல்ல 2 இல்ல 3000 குண்டுகள் போட்டு சரம் மாறியாக தாக்குனாங்க. அதுல ஒன்று கூட படைவீரர்கள் மேல் விடவே இல்லை. எல்லாம் கோயில் மதில் சுவர் மேல விழுந்து வெடிக்காமலே போயிடுச்சுங்க. என்ன அதிசயம் பாத்தீங்களா? அம்பாள் கருணை கருணை தானே. அந்த அம்பாளை எப்படி நான் உணர வேண்டும்னா
அதுக்கு மறுநாள் காலையில விமானத்தின் மூலமாக 3000 குண்டுகள் போட்டாங்க. அது கூட ஒண்ணு கூட வெடிக்கலைங்க. பாத்தீங்களா என்னாச்சு? கடைசியில இந்தியா ஜெயிச்சிருச்சு. அதுல ஒரு குண்டு வெடிச்சிருந்தா கூட 100 கிலோமீட்டர் தொலைவுல சேதம் அடைஞ்சிருக்கு தெரியுங்களா? இப்ப பாத்தீங்களா அம்பாவின் கருணை எவ்வாறு என்று. மறுநாள் இதுல இப்ப இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஆனா அதுல ராணுவ தளபதி ஷா நவாஸ் கான் என்பவருக்கு எப்படி இங்க ஜெயிச்சாங்க ஒண்ணுமே புரியலையே. இவங்களை எப்படியாவது நம்ம எப்படி ஜெயிச்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜெயித்த இந்த கோயிலை நாம் பார்த்தே ஆக வேண்டும் என்று இந்தியா அரசிடம் அனுமதி பெற்று கெஞ்சி கூத்தாடி அனுமதி பெற்று கோயிலுக்கு போய் அருள் அற்புதத்தை அம்பாவின் அருள் அற்புதத்தை உணர்ந்து இறைவனுக்கு அம்பாளுக்கு வெள்ளிக்குரிய பரிசாக அளித்தார். இன்னைக்கும் பாருங்க அந்த கோயில்ல வெள்ளி கூரையும் நம்ம நாடு மீது போடப்பட்ட குண்டுகளும் காட்சி பொருளாக இருக்குங்க. உப்பு கூட போய் பார்க்கலாம். நடுவர் அவர்களே, இந்த கோயிலும் இந்த கோயில் உள்ள தெய்வமுமே நம்ம இந்தியாவை காப்பாற்றும் போது நீங்க எங்களை காப்பாற்ற மாட்டோம் இருக்கீங்களா? கடைசியாக ஒன்று கூறுகிறேன். ஒரு 10 நாள் முன்னாடி அம்மா எனக்கு உணர்த்திய ஒரு மந்திரம் என்றே சொல்லலாம், திருமந்திரம் என்று கூட சொல்லலாம். என்ன தெரியுங்களா? கோவில் பிரகாரம் சுற்ற சுற்ற நம் கால் பாதங்கள் தேய தேய நம் பாவங்கள் குறைய குறைய கர்மா குறைஞ்சிடுங்க. கர்மா குறைஞ்சிச்சுன்னா என்னங்க? மோட்சம் தானங்க வருங்க. அதுதானங்க நமக்கு வேணும். அப்ப என்னங்க அர்த்தம்? கோவில் தான் சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பாகிஸ்தான் போட்ட குண்டு வெடிச்சதோ இல்லையோ, இவங்க குண்டு மாதிரி வெடி வெடின்னு வெடிக்கிற மாதிரி பேசின பேச்சு அற்புதமான அற்புதம். அதுவும் ஒரு உண்மை நிகழ்ச்சி வேற சொல்லிட்டாங்க. இவங்க பயந்துருப்பாங்களா இல்ல எதையும் தாங்கும் தைரியத்தோட எனக்காச்சும் உனக்காச்சும் பாத்துக்கலாம்னு பேச வர போறாங்களா இல்ல நீங்களே முடிவு சொல்லிவிட்டீங்கன்னு தயங்க போறாங்க? கல்லை மாநகரில் கல்லை வாசவி மகாலில் மைனே ஸ்ரீ கற்பகாம்பாளாக கைலை கபாலீஸ்வரராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னையே போற்றி. எதிர்கட்சிக்காரங்க நாங்கெல்லாம் ரொம்ப தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறது? அவங்க ஆசைப்படியே வச்சுக்கிட்டாலும் தூங்கிட்டு இருந்த நாங்க இப்ப மூழ்கிட்டோங்க. தூங்கி எழுந்தது என்ன செய்யுங்க? எல்லாரும் காபி குடிப்போம் இல்லையா? அதுவும் இப்ப மத்தியானம் 12 ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் காபி குடிக்கணும். எங்களுக்காக காபி கொடுக்க தயாராக இருக்கும் நடுவர் அவர்களே, எங்களின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிலுக்கு போய் தான் சாமியை கும்பிடணும்னு சொல்றீங்களே, கோவிலுக்கு போக முடியாத நிலைமை வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் கோயிலுக்கு போக முடியுமா? வயதாகி நடக்க முடியாதவர்களாலெல்லாம் கோயிலுக்கு போக முடியுமா? உடம்பு நிலை ரொம்ப மோசமா கட்டவங்க, மரண தருவாயில் இருக்கிறவங்க, வீட்டுல ஏதாவது துக்க நிகழ்ச்சி நடந்தா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கோயிலுக்கு போக கூடாதுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கும் இல்லைங்களா? அப்பெல்லாம் அவங்க எல்லாம் எப்படிங்க கோவிலுக்கு போவாங்க? நீங்களே சொல்லுங்க தலைவர் அவர்களே. ஒரு வழக்கு நீட்டு போனாலே நீதிபதி ஃபர்ஸ்ட்ல கேட்கறது ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாரு. நான் சில உண்மை சம்பவங்களை சொல்றேன்ல, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் அரிகேசவ நல்லூர் வெங்கட்ராமன் என்பவர் டிவியில தினப்பலன் ஜோதிடன் எல்லாம் சொல்றாரு. கண்டிப்பா நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய அம்மாக்கு ஒரு முறை உடம்பு நிலை மோசமாகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. டாக்டர்களால ஒன்னும் செய்ய முடியல. அவர் என்ன செய்வார் பாவம், அவரே ஜோசியம் சொல்றவர் இல்லைங்களா? அவங்க அம்மாக்கு ஆயுசு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே விடலிங்க அவரும் அவருடைய 3 சகோதரிகளும் வீட்டுல இருந்தபடியே விஷ்ணு சகஸ்ர நாமத்துல வர ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இரவு பகல் பார்க்காம மனப்புரித சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க. என்ன அதிசயம்! 3 மாசத்துல அவங்க அம்மா கோமாவில இருந்து மீண்டு எழுந்து நல்லபடியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட இல்லைங்க, அதுக்கப்புறம் அவங்க நானுக்கா பிரார்த்தனை பண்ண அந்த பெண்களுக்கு எல்லாம் நல்ல முறையில திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த அதிசயம் நடந்தது கூட வீட்டுல இருந்து வணங்கியபடியாக தான் தலைவர் அவர்களே. உங்க வீட்டுல கோமால இருந்தாங்கன்னா நல்லா கேட்டுக்காங்க. கண்டிப்பா நல்லா பாருங்க.
மனம் ஒன்றி செய்யும் பிரார்த்தனை, மன தூய்மையோடு நம்ம கடவுள் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சா கண்டிப்பாக கடவுள் அதை நிறைவேற்றி தருவார். கடவுள் நம்ம கிட்ட இருந்து கேட்கறதெல்லாம் உண்மையான தூய்மையான பக்தியை தாங்க. அன்பே சிவம்னு தானே சொல்றோம். ஒரு பெண்ணோட பிரசவத்துல மிகப்பெரிய சிக்கல், மருத்துவர்களும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அந்த பெண்ணோட அம்மா தன் வீட்டு பூஜை அறையில் இருந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு மனமாற நீவுருக பிரார்த்தனை செஞ்சாங்க. என்ன ஆச்சரியம்! அவங்க அம்மாவுடைய பிரார்த்தனையின் பலனாக அந்த பிரசவத்துல அந்த சிக்கல் நீங்கி குழந்தை நல்லபடியா பிறந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, இது நடந்தது உண்மை சம்பவம் தான். வீட்டுல இருந்து வணங்கியபடியால் தான் நடந்தது. வடநாட்டுல ஏகநாதர் என்ற ஒரு பெரும் பக்தர் ஒருவர் இருந்தாருங்க. அவர் விட்டலன் மேல மாறாத அன்பு கொண்டவர். சதா சர்வ காலமும் அவருடைய நினைவினாலே பஜனைகள் செய்வதும், கிரந்தங்கள் செய்வதும், உபன்யாசம் செய்வதும், சத்சங்கள் செய்வதும் என்றே இருப்பார். அவருடைய பக்தியினால் ஈர்க்கப்பட்ட அந்த பரமாத்மாவாகிய கிருஷ்ணனே, காண்டியா கிருஷ்ணன் என்ற சிறுவன் போல ஒரு நாள் அல்ல 2 நாட்கள் அல்ல தலைவர் அவர்களே, 12 வருடங்கள் ஒரு குருவுக்கு சிஷ்யன் பணிவிடை செய்யறது போல அந்த பரம்பொருளே அந்த ஏகநாதருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு துணி துவச்சுக்கிட்டும் சமைச்சுக்கிட்டும் நடந்தார். இது நடந்தது உண்மை சம்பவம் அவர்களே. இது நடந்தது வீட்டில இருந்து வணங்கியப்பட்டால் தான் நடந்தது. நம்ம எல்லாம் கொரோனா காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நம்ம உறவினர்கள் எல்லாம் எத்தனை பேரை எழுந்திருப்போம். ஒருத்தரை பாத்துக்காம, கோயிலுக்கு எல்லாம் போகாம நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து தானே சாமி கும்பிட்டோம். நமக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு வெள்ளை துணியை எடுத்து மஞ்சள்ல கொண்டு ஒரு காயினை போட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்க அம்பா கிட்ட தானங்க பிரார்த்தனை செய்யறோம். கோவிலுக்கு எல்லாம் அப்புறம் தாங்க வரும். குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றதுன்னா கல்யாண நாள், திருமண நாள்ல குழந்தைங்க அப்ப கூட ரொம்ப பிரயத்தனம் பண்ணி தான் குடும்பத்தோட எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியதாக இருக்கு. இந்த ஆடி வெள்ளி, தை வெள்ளி இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் சுறுசுறுப்பு வருது, உத்வேகம் வருதுன்னே தெரியலைங்க. வாசல்ல போடுற கோலம் என்ன, வாசப்படியில ஏற்றி வைக்கிற விளக்கு என்ன, அந்த சாமி ரூம அலங்காரம் பண்றதுல அந்த பூக்களுடைய நறுமணம் என்ன, சமையல் கட்டுல நைவேத்தியம் பிரசாதம் செய்யற அந்த வாசனை என்ன, உள்ள இருந்து வாக்கிங் போயிட்டு வரும்போதே ஆஹா நெட்டிகமா ஆடி சுக்கரவாரம் மாறிந்து ஸ்பெஷல் மாறிந்து వాసన తూకుతుంది నెటి నైవేద్యం ఏమో తెలుసా. మన ఆడవాళ్ళు మన ఇల్లుని గుడిగా చేసినారు. మనకెందుకంటే మనంతా గుడికి రావాల. ఎక్కువ పోయింట వినాయక చవితి పండగంతా వచ్చేసిందంటే గౌరమ్మ చేసేను, గౌరీ చేసేను అనేసి తర్వాత 2 గంటలే లేచుంటారంట మన ఇంటి ఆడవాళ్ళంతా. ఇప్పుడు గౌరమ్మ చేస్తారు చూడండి, ఆ గౌరీని 2 గంటల సేపున్నా చేస్తారంట. చేసి దండం పెట్టేటప్పుడు ఇంట్లో ఉండేటి వాళ్ళు అడ మన ఇంటి ఆడవాళ్ళకు కూడా ఇంత తరం ఉందా, ఇంత బాగా గౌరవంగా చేసి ఉండరే, మా అమ్మని మారి ఉంది, నా కూతుర్ని మారి ఉంది చెప్పేటప్పుడు మనంతా ఓ సంతోషం వస్తాంది చూడ. ఆ సంతోషానికి ఆ ఇంట్లో ఉండి దండం పెట్టేదానికి ఈడి ఎన ఏమినిమే లేదంట. పెద్ద పెద్ద మునివர்கள் எல்லாம் காட்டுக்கு போய் அங்க போய் தான் தபஸ் பண்ணி இந்த பெரிய பெரிய பிரம்மாஸ்திரம் அதெல்லாம் உள்ளது. யாரும் கோயிலுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிப்போம், 48 நாள் கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னு தினமும் வந்து இந்த அவசர காலத்துல கோயிலுக்கு போறதுங்கிறது முடியாத காலம். இந்த பொல்யூஷன்ல, டிராபிக் ஜாம்ல அப்பெல்லாம் 60 வயசுக்கு அப்புறம் தான் நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் அப்படிலாம் சொன்னாங்க. இப்பெல்லாம் டாக்டர் கிட்ட போனா அப்போ 45, 45 வயசுக்குள்ளே மூட்டு வலி வந்துடுச்சு, கீழே உக்காராதீங்க, ரொம்ப நடக்காதீங்க அப்படிலாம் டாக்டருங்க சொல்ற அளவுக்கு நாம எல்லாம் வந்துட்டோம் இல்லைங்களா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வீட்டுல இருந்தே மனம் ஒன்றி செய்யும் 8 எழுத்து மந்திரமே நல்லனவற்றை எல்லாம் தந்து அல்லனவற்றை தவித்து விடும். நம்ம மனசுதாங்க, நம்ம மனசை நம்ம வசப்படுத்திட்டா அம்பாலே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாங்க. பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். ஒரு உண்மைகளை சொல்லி எல்லாத்தையும் பிட்டு வச்சுட்டாங்க. இந்த பிட்டு வச்சதெல்லாம் அங்க சேர்க்க போறாங்களா இல்ல? விஞ்சும் நம் அன்னையின் கொஞ்சம் பார்வையில் நம்மை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கும் வாசல் அன்னைக்கு வணக்கங்கள் கோடி. எங்கள் கட்சித்தான் வெற்றி பெற போகிறது என்ற எங்களின் நம்பிக்கையை காப்பாற்ற கை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கும் மடக்கி வச்சுக்கிறாங்கப்பா, கையெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அழகான அன்பான நடுவர் அவர்களுக்கும் என்றுமே எங்களின் பக்கம் இருக்கும் அவையினர் அனைவருக்கும் என் அன்பான பணிவான கனிவான
வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்குமா? ஐயோ, சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க என்ன வீட்டுல இறைவனை வணங்கப்படாதுன்னு சொன்னோமா, இல்ல வீட்டுல வணங்கினா இறைவன் வரம் கொடுக்க மாட்டான்னு சொன்னோமா? இல்ல இல்ல, சொல்லல. தலைப்பு என்ன? இறைவனை வணங்குவது வீட்டுல சிறந்ததா கோவில்ல சிறந்ததான்னு தானே கேட்டோம். இவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னோம்னா, இட்லி வடை சாம்பார் சிறந்த டிஃபனா, தோசை பூரி கிழங்கு சிறந்த டிஃபனான்னு கேட்டா, முருகன் கடை இட்லி நல்லா இருக்கு, ஏன் தம்பி தோசை பூரி கிழங்கு நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களே? எது சிறந்ததோ அதுதானே சொல்லணும். கேள்வி தகுந்த பதில் இல்லைன்னா மார்க் போடக்கூடாது. எது சிறந்ததோ அதுதானே சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் இவங்கெல்லாம் இப்படி படபடப்பா இருக்கிறாங்க? எதிர்கட்சிகள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் அழகான தேவதைகள் ரொம்ப சிறப்பு, அருமையோ அருமை, ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க பேசினாங்க, நாகலட்சுமக்கா கடவுள் நமக்குள்ளே இருக்காருன்னு எங்கேயோ வேற தலைப்புக்கு போயிட்டாங்க. நம்ம செல்லக்குட்டி வைஷ்ணவி, அடே எங்க அப்பா என்ன சத்தம், எப்படியாவது சத்தமா பேசியாவது நாங்க அணியில ஜெயிக்க வைக்கணும்னு என்ன சவுண்டு, மண்டபமே நடுவர்களே. கோயில் என்ன சாதாரண விஷயமா? ராஜராஜ சோழனும் கோச்சையர் சோழனும் என்ன முட்டாள்களா? பாண்டிய மன்னர்கள் தான் என்ன பைத்தியக்காரர்களா? விவரம் இல்லாமலா இவ்வளவு கோயில கட்டினாங்க? ஒரு கோவில்ல 108 சிவன் கோவில், 1008 பெருமாள் கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு கோயில்ல என்ற பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை, சக்கர பிரதிஷ்டை எல்லாம் சேர்ந்து இடைவிடாது மந்திர உச்சாடனங்கள் எல்லாம் சேர்ந்து ஓமங்கள் யாகங்கள் எல்லாம் செஞ்சா அங்கே எவ்வளவு இறை சாநித்தியம் இருக்குன்னு தெரியுமா? அதனாலேயே உங்களுக்கு கல்வி வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, வீரம் வேண்டுமா, புத்தி சுவாதனம் நிலை மாற வேண்டுமா, பில்லி சூனியம் ஏறல் போக வேண்டுமா, அன்பான குடும்பம் வேண்டுமா, ஆரோக்கியமான உடம்பு வேணுமா, திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பிறக்க வேண்டுமா, இவ்வளவும் கிடைக்கிறதுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்னு நினைக்காதீங்க. ஒரே இடம் கோவில் மட்டும்தான். நடுவர்களே, இந்த கலிகாலத்துல எத்தனை எத்தனை கோயில்கள கடவுள் பிரத்யட்சமாய் காட்சி தந்திருக்கிறார் தெரியுமா? நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் சிறு பெண்ணாக நடந்து வந்து சின்ன சின்ன நடை நடந்து திருமலை நாயக்கன் மன்னர் மடியிலே அமர்ந்து செம்பவள வாய் திறந்து குமரகுருபரர் இயற்றிய பிள்ளை தமிழ் பாடலை பாட மன்னர் அதை கேட்டு நேரிலேயே மகிழ்ந்தார். அது தெரியுமா நடுவர்களே? காந்திபுரத்திலே தேவராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பியோட தினமும் பேசுவாங்க. நம்ம பிரெஞ்சுகளோட பேசுற மாதிரி, அக்கப்படப்படுகிற மாதிரி பேசாமலே அது தெரியுமா நடுவர்களே? தெரியுமா? தெரிஞ்சுதான் பேச வந்திருக்க மாட்டாங்க. குமரகுருபரருக்கு 5 வயது வரை பேச்சே வரவில்லை. அதனாலேயே திருச்செந்தூர் முருகன் கோயிலே சென்று பிரார்த்தனை செய்ய முருகன் நல்லாலே அவருக்கு பேச்சு வந்தது. அது தெரியுமா? குருவாயூரிலே கிருஷ்ணர் கோவிலே ஓடி ஆடி விளையாடுவதை குருவாயூருக்கு வாருங்கள், எங்கள் கிருஷ்ணர் விளையாடுவதை பாருங்கள். இவர்கள் விளையாடத குரு ரம்மையாரும் வில்லுமங்கல சாமியாரும் நேரிலே கண்டு மகிழ்ந்தவர்களே. அது தெரியுமா நடுவர்களே? பொல்லாப்பிள்ளையார் உள்ள ஊரிலே நம்பியான நம்பி என்ற சிறு குழந்தை பிரசாதம் போட்ட பிள்ளையார் அதை நேரிலே வந்து சாப்பிட்டாரே. அது தெரியுமா? இப்பவும் திருப்பதி கோயிலுக்கு போய் பாருங்க, ஏழுமலை வாசனை, 7 மலை ஏறி உலகத்தில் உள்ள எவ்வளவு பக்தர்களும் இங்க வந்து தரிசனம் செய்யறாங்க. உலகிலேயே அதிக பக்தர்கள் வரும் கோவிலாகவும் அதிக புத்தியல் வசலான கோயிலாகவும் இந்த திருப்பதி உள்ளது. இதெல்லாம் இருந்த நடுவர்களே, கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன். கோவிலின் மகத்துவத்தை பெரும்பாலும் இந்த கோவிலின் சிலைகளை செய்வது நம்முடைய கருங்கல்லினால் தான். இந்த கருங்கல்லுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பூதங்கள் கொண்டது இந்த கருங்கல். இந்த கருங்கல்லினாலேயே
இந்த சிலைகளை வைத்து பூஜை செய்து அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்யும் போது நம்முடைய உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது நடுவர் அவர்களே. அதனாலே நம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிறது. அதனாலே கோயிலுக்கு சென்று வணங்குவதுதான் சிறந்தது 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 என்று என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். 5 பிறவிகள் எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி முடிவு பெறாத முற்று பெறாத கோவில் மகத்துவங்களை 5 நிமிஷம் பேச சொன்னா எப்படி நடுவர்களை பேச முடியும்? பரவாயில்லைங்க, நாங்க 5 நிமிஷம் பேசியோம் வெற்றி வாகை சூடி வெற்றி வாகத்தை சூடி மகிழ்கிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. தெரியுமா 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 தெரியுமானே கேட்டு 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 தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம தெரியும்படி தெரியிட்டாங்க. இப்ப கடைசியில என்னுடைய சான்ஸ் வந்துருச்சு, நடுவர் தீர்ப்புன்னு வந்துருச்சு. நீங்க எல்லாம் என்ன சொல்ல போறீங்க, எதுக்கு ஓட்டு போட போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அதனால முடிவை உங்கள் சார்பாக நானே சொல்லிவிடுகிறேன். குடும்பம் என்பதுதான் ஆணிலே, வீட்டிலிருந்து வழங்குவது என்பது அஸ்திவாரம் போல. வீட்டிலிருந்துதான் அத்தனையும் மேலே எழ வேண்டும். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வருகிறது என்றால் அதற்கு பக்தியை கற்பிப்பது குடும்பம் தான், அதற்கு ஆராதனையை காட்டுவது குடும்பம் தான். அதை வீட்டிலிருந்துதான் அத்தனை தாய் தந்தையர்களும் செய்கிறார்கள். பிறந்த உடனே சரி, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதும் சரி, கோவிலில் சென்று வணங்கு என்று சொல்வதற்கு திருஞான சம்பந்தர் அல்ல, அத்தனை பேர்களும் அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாவலாக இருப்பது வீட்டிலிருந்து வணங்குகின்ற ஒரு அஸ்திவாரத்தின் மேல் எழுகின்ற ஒரு பக்தியும் ஆன்மீகமும் தான். ஆகவே வீட்டிலிருந்து வணங்குவது என்பது மிகச் சிறந்தது என்பது இருப்பதினாலே தான் அவர் நிறைய உதாரணங்கள், அதுவும் உண்மை கதைகளை எல்லாம் சொல்லி 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 மாறாத வகையிலே சொல்லிவிட்டார்கள். இதற்கு மேல் இனி என்ன சொல்ல முடியும் என்று திகைக்கும் வரைக்கும் சொல்லிவிட்டார்கள். கத்தித்தார்கள், செய்யினார்கள், உண்மை சம்பவம் என்று உறுதியளித்தார்கள். அத்தனை வேகம் இத்தனை அழகாக இந்த வீட்டிலிருந்து வணங்குவதுதான் சிறந்தது என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக உண்மை கதைகளை எல்லாம் சொல்லும் பொழுது கடவுளே இங்கு நடுவரா வந்திருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பாரோ என்னவோ தெரியல. அத்தனை அழகாக பேசிவிட்டார்கள் அவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் இந்த கோவில் தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார்கள். கேட்டார்களே ஒரு கேள்வி, ஏன் கோச்செங்கல் பாண்டியன் ஏதாவது பைத்தியக்காரனா, பாண்டியன் ஏதாவது பைத்தியக்காரனா, ஏன் அவங்க எல்லாம் கோயில் கட்டினாங்க, அவையார் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம் சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன புத்தி இல்லையா? எல்லா பெரியவர்களையும் கூட துணைக்கு அழைத்து கொண்டு விட்டார்கள். ஆம், கோவில் என்பது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு சாதாரணமான இருப்பு அல்ல. எந்த ஒரு கோவிலுமே சாதாரணமாக கட்ட முடியாது. இறைவனுடைய திருவருள் இருக்க வேண்டும், இறைவன் சுயம்புவாய் வந்திருக்க வேண்டும், அல்லது ஆண்டோர்கள் சான்றோர்கள் முனிவர்கள் பெரியவர்கள் என்று யாராவது ஒருவருடைய முயற்சி அங்கிருந்து அவருடைய தவ பலன் அங்கிருந்து அவர்களுடைய வேண்டுதலினாலே அவருடைய ஆகர்ஷண சக்தியினாலே அங்கு அந்த இறை பிம்பத்தை கட்டாயமாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். நீங்கள் பழைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு என்றால் போகர் வந்து அதனை பிரதிஷ்டை செய்தார் என்றால், கரூர் சித்தர் வந்து பிரதிஷ்டை செய்தார்கள் என்றால் எத்தனை கஷ்டத்தோடு அந்த சித்தர்கள் என்பவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, அத்தனை பேரும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் என்றால் கோவிலை சாநித்தியம் எப்படியெல்லாம் திறந்திருக்கும். கோவிலிலே அவர்கள் சொன்னதை மிக அழகாக சொன்னார்கள். அங்கு இருக்கின்ற அந்த சக்கரங்கள் ஆகட்டும், அங்கு இருக்கிற முதலில் வாசல் படியிலிருந்து கோவில் உள்ளே செல்வது வரைக்கும் அத்தனையும் அறிவுகள், அத்தனையும் ஆரோக்கியமான ஒரு நமக்கான ஒரு ஆக்கிரமிப்புகள், இறை அருள் என்ற அது நிறைய இருக்கின்றது. ஆகர்ஷண சக்தி என்பது வாசல் படியிலிருந்து சொல்லுகின்றோம். கொடிமரத்தை வணங்கினால் ஒரு தத்துவம், அங்கே குனிந்து நிமிர்ந்து எழுந்தால் ஒரு தத்துவம், சுற்றி வந்தால் அது உடலுக்கு ஒரு ஆரோக்கியம். இறை சன்னிதானத்திலே போய் நின்றால் அங்கே ஒரு அதிர்வுகள். தினந்தோறும் செய்கின்ற பூஜையிலே, அர்ச்சனையிலே, அகண்ட தோத்திரத்திலே, வதனையிலே, அங்கு ஹோமத்திலே, யாகத்திலே அத்தனையிலுமே வருகின்ற ஒரு அதிர்வுகள் அங்கே நிறைந்திருக்கும். எத்தனை சோகத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போனாலும் ஒரு அமைதி கிடைக்கிறது என்று நினைக்கிறீர்களே, எப்படி கிடைக்கிறது? அது சாதாரணமான ஒரு விஷயமா கோவில் கட்டுவது என்பதும் கோவில் செய்வது என்பதும்? அத்தனை அற்புதங்கள் நிறைந்த கோவிலை எதிர்த்து இவர்கள் 3 பேரும் பேச வேண்டும் என்றால் எத்தனையோ ஒரு நம்பிக்கையோடு இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றுதான். ஏனென்றால் இந்த அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் கிடையாது. அஸ்திவாரம் எத்தனைதான் பலமாக இருந்தால்தான் கட்டிடம் கட்ட முடியும். ஒரு ஆணியர் என்பது எத்தனை ஆழமாக சென்றால்தான் மரம் என்பது மேலே பெரிதாக வளரும். ஆகவே நாங்கள் இது கிடைக்கும் என்று ஒன்று. அதோடு அடுத்தது ஒன்று, கோவில் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் பாட்டும் பரதமும் நடனமும் நாடகமும் இயலும் இசையும் கட்டிடக்கலையும் ஆன்மார்த்தமான ஒரு அற்புதமான யோக கலையும் எத்தனை இசை
அந்த ஒரு உடல் பயிற்சி கலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அத்தனையும் சேர்ந்து இருக்கின்ற அந்த கோயில் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இத்தனையும் வீட்டில் வைத்து இதெல்லாம் செய்யவே முடியாது. ஆகவே பொதுநலத்திற்கு காரணம் என்றால் கோவில், உடல்நலத்திற்கு காரணம் என்றால் கோவில், கலைகள் வளர வேண்டும் என்றால் ஒரு கோவில் தான். எத்தனைக்கும் மேலாக சீனா பெரிய அறிஞர் கன்ஃபியூஷியஸ் மாசேட்டும் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒருமுறை நீங்கள் எல்லாம் நிறைய சீன மக்களிடம் சொல்லுகிறார்கள், நிறைய புண்ணியம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? அடுத்த பிறவியில் நீங்கள் இந்தியாவில் போய் பிறந்து விடலாம். ஏன் இந்தியாவில் போய் பிறக்கணும் என்றால் அங்குதான் ஆன்மீகமும் பக்தியும் நிறைந்த கோவில்கள் இருக்கின்றன. ஆகையினாலே நீங்கள் இந்தியாவில் போய் பிறந்து நிறைய புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று மாசேட்டும் கன்ஃபியூஷியஸ் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த ஆன்மீகம், இந்த பக்தி, இந்த ஒரு பயிற்சி எல்லாம் வளர வேண்டும் என்றால் இந்த கோயில்கள் தான் அதற்கு காரணம். அஸ்திவாரம் பலமாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கட்டிடம் இல்லாமல் குடி போக முடியாது. ஆணிகள் அழகாக இருந்திருக்கலாம், ஆனால் மனம் என்று ஒன்று வளர்ந்தால்தான் கனியும் காயும் அதிலே பறித்திட முடியும். ஆகவே கோயில் என்பது வணங்கக்கூடிய மிகச் சிறந்த இடம். ஏதாவது குடும்பத்திலும் வீட்டிலும் வணங்கலாம், கோயிலிலும் வணங்கலாம். ஆனால் தலைப்பு என்ன? எது சிறந்தது என்கின்ற ஒரு தலைப்பு. ஆக போதம் ஒரு சிறந்தது என்பதை கணக்கிடும் பொழுது இதிலுள்ள நல்ல ஒரு அதாவது எண்ணங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், இதிலுள்ள நல்ல எண்ணங்கள், விஷயங்கள் எல்லாவற்றையும் பட்டியல் போட்டால் எந்த பட்டியல் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்துதான் நடுவர் தீர்ப்பு சொல்ல முடியும். இவர்கள் எத்தனை வெட்டினாலும், இவர்கள் எத்தனை பயமுறுத்தினாலும், இவர்கள் எத்தனை ஐஸ் வைத்தாலும் சரி, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வீட்டில் இருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம்தான். வீட்டில் வணங்குவது அஸ்திவாரம் தான். வீட்டில் வணங்குவதால் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் நன்றாக வளர்கின்றார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, குடும்ப சேமத்திற்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்முடைய அந்த பண்டிகை வருகிறது, கௌரவம் வைக்கிறதெல்லாம் சொன்னார்கள், வையுங்க, அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தாங்க, அதெல்லாம் சந்தோஷம்தான். சிறந்தது என்று கேட்டால் கோவிலில் போய் வணங்குவதுதான் சிறந்தது, கோவிலை ஆதரிப்பதுதான் சிறந்தது, கோவிலை கட்டுவதுதான் சிறந்தது. கோவிலில் சென்று நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு செய்ய வேண்டும், அத்தனை பேரும் இணைந்து இருக்க வேண்டும் என்றால் அது கோவிலால் தான் முடியும். கோவிலில் தான் அத்தனை பேரும் சேர்ந்து இணைந்து இருந்து ஒரு பஜனையாகட்டும், பூஜையாகட்டும், அர்ச்சனையாகட்டும், நாம் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சகஸ்ரநாமம் சொல்வதாகட்டும் என்று இருந்தால் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது அந்த கோவில் என்கின்ற ஒன்றில் மட்டும்தான். ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து இருக்க முடியும் என்றால் அது கோயில் மட்டும்தான். இத்தனைக்கும் மேலாக ஒரு இயற்கை பேரிடர் என்று ஒன்று வந்துவிட்டது என்று வையுங்களேன், மழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, பூகம்பம் வருகிறது, அத்தனையும் இருந்தால் எங்கே போவீர்கள்? அவர்கள் அனைவரையும் கோயிலுக்கு தானே அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள், அவர்கள் அனைவரும் கோயிலுக்குள் தானே வைத்திருக்கிறார்கள். சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள், சேர்ந்து இருங்கள் என்று ஒரு சமூகம் கூடி இருக்க வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது அந்த கோவில் என்கின்ற ஒன்றுதான். ஆகவே இன்றைய பட்டிமன்றத்திலே எனக்கு தெரிந்த மிகச் சின்ன அறிவை வைத்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் கோவிலில் சென்று வணங்குவதே சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு, தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வீட்டில் வணங்குவதும் தான் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பட்டிமன்ற உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. பிடித்திருந்ததா, பிடிக்கவில்லையா? பட்டிமன்றம் எப்படி இருந்தது? உங்களுடைய அற்புதமான ஒரு கைத்தட்டலை கேட்டுதான் நாங்கள் அடுத்த இதை பற்றி ஒரு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் கேட்டதெல்லாம் கைத்தட்டீங்க, சும்மாவே கைத்தட்டவே இல்லை, அதனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சரி, அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தது ஒரு கைலாஸ் டான்ஸ். அம்பிகை மயிலாக இருந்து தவம் செய்வதனாலே மயில் போன்ற ஒரு நடனம். இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால் முதலில் வரலாறை சொல்வதை போலே ஒரு நாடகம் போல இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தால் மயிலினுடைய அசைவு, மயிலுடைய கூக்குரல், மயிலுடைய அதிர்வு, மயிலுடைய அழகு, மயிலுடைய வண்ணம் அத்தனையும் காட்டுவதை போன்றே ஒரு அழகான ஒரு நடனம் அமைந்திருக்கிறது. மயிலை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த நீல மேல வண்ண கண்ணன்